ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே யார் என் தாய் என் சகோதரர்கள் சகோதரிகள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஏன் கத்தோலிக்கர்கள் ஏன் அன்னை மரியாள் இறைவனின் தாய், அன்னை மரியாள் இயேசுவின் தாய் என்று சொல்றீங்க என்று கேட்கும் பொழுது உங்களை பார்த்து யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுவீங்க? உங்களை பார்த்து யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஆமாம் ஆமாம் இதெல்லாம் தப்பு தானே, அப்போ நாம் அந்த சபைக்கே போயிடலாம் அப்படி தானே என்ன சொல்லுவீங்க? அன்பாதவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நாம் சிந்திக்கும் பொழுது ஒருவேளை என்னிடம் யாராவது வந்து உன்னுடைய தாய் சகோதரிகள் நின்றிருக்கும் பொழுது நான் கேட்டேன்னா யார் என்னுடைய தாய் என் சகோதரி கேட்கும் பொழுது எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க? உன்னை நான் பெத்த இப்படியா கேட்க சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நிச்சயமாக அவர்கள் கேட்பார்கள். அன்பார்கள் இப்படியாக அன்னை மரியாள் கேட்டிருக்க மாட்டார்கள். ஏனென்றால் உன்னை நீ அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று யார் சொன்னது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். உன்னை யாராவது ஒரு கன்னத்தில் அறிந்தால் நீங்கள் மறு கன்னத்தையும் காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். பெண் விடுதலைக்காக வித்திட்டவர் வழிகாட்டியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உங்களில் பாவம் செய்யாத முதலில் அந்த பெண் மீது கல் எறியுங்கள் என்று பெண் விடுதலையை பேசியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படி இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய தாயை இகழ்ந்து பேசியிருப்பாரா? தன்னுடைய தாயை அவமானத்திற்கு உட்பட்டிருப்பாரா? அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை விட தன்னுடைய தாயை மிகுந்து அன்பு செய்திருப்பார் என்பது எந்த ஒரு ஐயமும் இல்லை. மிக அழகாக கொலேசியர் 3:1-2 வார்த்தைகள் நாம் வாசிக்கின்றோம். என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகை சார்ந்தவை பற்றியே நீங்கள் எண்ண வேண்டும். நாம ஆண்டவர் கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோம். அப்படி என்றால் நாம் மேலுலக சார்ந்தவை பற்றி எண்ண வேண்டும், மாறாக கீழ் உலக சார்ந்தவை பற்றி நாம் எண்ணக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, 2 வகையான குடும்பங்கள் இருக்கிறது. ஒரு குடும்பம் இரத்த வகை வந்த குடும்பமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஆன்மீக வழியில் வந்த குடும்பமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்த உறவை தாண்டி ஆன்மீக உறவில் பேசுகின்றார், ஆன்மீக குடும்பத்தில் பேசுகின்றார். ஆனால் அவர்கள் யூதர்கள் இரத்த உறவை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இதுதான் பிரிவினை சகோதரர்களும் இயேசு இப்படி சொல்லிவிட்டார். அன்பானவர்களே, இயேசு சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் நீங்கள் இரத்த உறவை தாண்டி ஆன்மீக உறவுக்கு வர வேண்டும். ஆன்மீக உறவில் தாயும் சகோதரனும் சகோதரியும் இல்லை, நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். அதுதான் நாம் சிந்திப்பது போல நினைப்பது போல கடவுள் நினைப்பது இல்லை. நாம இந்த மண்ணுலகத்தை சார்ந்து நினைக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை இகழ்ந்து பேசுகின்றார். ஆனால் கத்தோலிக்கர் நீங்கள் ஏன் அன்னை மரியாவை நீங்கள் புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் அன்னை மரியா இறைவனின் தாய், இயேசுவின் தாய் என்று சொல்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தாண்டி சிந்திக்கின்றார். அவர் ஆன்மீக குடும்பத்தில் யாரும் பெற்றோர்கள் பிள்ளைகள் என்று இருப்பதில்லை. நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இறைவனின் குடும்பமாக நாம் இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் குடும்பத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் பிரிவினை சகோதரிகள் என்ன பேசுறாங்க? முதல் குடும்பத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், இரத்த உறவை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், இந்த திருமண உறவை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் நட்பு உறவை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசியது ஆன்மீக குடும்பம், ஆன்மீக உறவு, இறை நம்பிக்கைக்குரிய உறவை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில யாராவது இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஆண்டவர் பேசியது ஆன்மீக உறவு என்று நீங்கள் பிரிவினை சகோதரர்களுக்கு வெளிப்படையாகவே சொல்ல வேண்டும். நீங்கள் நற்செய்தியை படித்தால்தான் நாம் அடுத்தவருக்கு சொல்ல முடியும். ஒருவேளை அவள் கேட்கும் பொழுது ஆமா தலையாட்டி தான் இன்றைய பல்வேறு நபர்கள் நம்முடைய தாயாம் திரு அவை விட்டு பிரிவினை சகோதரில் இணைகின்றார்கள். அன்பானவர்களே, இப்படியாக நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் பேசியது ஆன்மீக உறவு, ஆன்மீக குடும்பத்தில் அங்கு எந்த ஒரு பிளவும் பிரிவினும் இல்லை. நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். இது முதல் செய்தியாக இருக்கிறது. அன்பானவர்களே, இரத்த உறவிலும் இந்த ஆன்மீக உறவிலும் அன்னை மரியாள் தான் முதலிடம். பொதுவாக ஆண் பிள்ளைகளுக்கு யாரை பிடிக்கும்? குடும்பத்தில் அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? ஒரு 90% குடும்பத்தில் அம்மாவை தான் பிடிக்கும்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அம்மாவை பிடித்திருக்கும். அதில் இது எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. அதனால் இரத்த உறவில் இரத்த குடும்பத்தில் முதல் நிலை அன்னை மரியாவுக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஆன்மீக உறவில் எப்படி ஃபாதர் அவர் முதன்மையான இடத்தில் அடைய முடியும்? அன்னை மரியாவையே நாம் முதன்மையான இடத்தில் வைக்க வேண்டும் என்று பல்வேறு பிரிவினை சகோதரர்கள் கேட்கின்றார்கள். நீங்கள் அன்னை மரியாவுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது அன்பார்ந்தவர்களே, புதிய ஏற்பாட்டில் யார் முதலில் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றியவர்கள்? எங்க நிறைவேற்றினாங்க? இதோ ஆண்டவரின் அடிமை உடைய சொற்படியே எனக்கு நிகழட்டும். மார்ட்டின் லூதர் 16ஆம் நூற்றாண்டில் அவர்தான் இந்த சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். கத்தோலிக்க திரு அவையிலிருந்து அவர் பல்வேறு சபையாக உருவாக்க காரணம் மார்ட்டின் லூதர் 16ஆம் நூற்றாண்டில். இவ்வாறாக அவர் தான் கடவுள் திருவுளத்தை முதல் நிறைவேற்றினாரா? அல்லது எந்த ஒரு பாஸ்டராவது கடவுள் திருவுளத்தை முதல் நிறைவேற்றினாங்களா? எந்த ஒரு குருவானராவது கடவுள் திருவுளத்தை முதலாக நிறைவேற்றினாங்களா? புனித அந்தோனியார் கடவுள் திருவுளத்தை முதலாக நிறைவேற்றினாங்களா? இல்லை. அன்னை மரியாள் முதலாக கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றினார். அதனால்தான் நாம அன்னை மரியாவுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கின்றோம். அன்பாக நாம் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். கத்தோலிக்க திரு அவையில் ஏன் நாம் அன்னை மரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? அதுதான் நற்செய்தி வாசகம் நாம் வாசிக்கின்றோம். யார் என்னுடைய தாய் சகோதரிகள் யாரு? கடவுளுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் தாயும் சகோதரியும் என்று மிக அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். அன்னை மரியாள் ஆண்டவருடைய திருவுள்ளத்தை முதல் பெண்ணாக நிறைவேற்றுவர். அதனால்தான் நாம் கத்தோலிக்க திரு அவையில் அவருக்கு நாம் முதன்மையான இடத்தை கொடுக்கின்றோம். ஆண்டவருக்கு அடுத்தபடியாக அன்னை மரியாவை நாம் புகழ்கின்றோம். என்றால் அவர் முதலாக திருவுலகத்தில் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றிய ஒரு பெண் சீடர் என்றால் அது அன்னை மரியாள். அன்னை மரியாள் தாய் மட்டும் அல்ல, இரத்த உறவில் தாய் மட்டுமல்ல, ஆன்மீக உறவில் முதல் சிடத்தையாக அன்னை மரியாள் திகழ்ந்தார். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியா வாழ்க்கையில எவ்வாறு ஆண்டவரோடு பயணித்தார் என்பது 3 காரியங்களை தான் சொன்னேன். குடும்ப வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஆன்மீக வாழ்க்கையிலும் உடனிருப்பு வேண்டும், அர்ப்பணிப்பு வேண்டும், தியாகம் உள்ள வேண்டும். உடனிருப்பு. அன்னை மரியாள் ஆண்டவருடைய காரியங்களுக்காக அன்னை மரியா எங்க இருந்தாங்க? தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆலயத்தில் அவர்கள் பணி செய்து வந்தார்கள். ஆண்டவரோடு உடன் பயணித்த ஒரு பெண்மணியாக இருக்கின்றார். அன்பானவர்களே, இந்த முதல் காரியம் குடும்ப வாழ்க்கையிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் நாம் உடன் பயணிக்க வேண்டும். கணவன் மனைவியாக உடன் பயணிக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர்களாக உடன் பயணிக்க வேண்டும். மனைவிக்கு ஏதாவது வரும்பொழுது நீயே பார்த்துக்கொள், நான் பின்பாக வருகிறேன் என்பது அல்ல. உடன் பயணிப்பு என்பது இருவரும் ஒரே கோட்டில் பயணிக்க வேண்டும், ஒரே பாதையில் ஒன்றாக பயணிக்க வேண்டும். அதுதான் உடன் இருத்தல், உடன் பயணித்தல். அன்பார்ந்தவர்களே, முதல் செய்தியாக குடும்ப வாழ்க்கையிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் நாம் உடன் பயணிக்க வேண்டும். ஒருவேளை ஆன்மீக வாழ்க்கையில நாம் கடவுளோடு பயணிக்காமல் நாம் வேறு பாதையில் பயணித்தால் ஆண்டவருடைய ஆசிரை நாம் பெற முடியாது. முதல் செய்தியாக உடன் பயணித்தல் இருக்க வேண்டும். அன்னை மரியாளும் அந்தோனியாரும் ஆண்டவரோடு உடன் பயணித்தார்கள். அதுதான் முதல் செய்தி. நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இரண்டாவது, உடன் பயணித்தல் மட்டும் போதுமா ஃபாதர்? அர்ப்பணிப்பு வேண்டுமா? அன்பானவர்களே, குடும்ப வாழ்க்கையிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் என்ன வேணும்? அர்ப்பணிப்பு வேண்டும். ஆண்டவர் இயேசுவோடு 3 ஆண்டுகள் ஒருவர் இருந்தார். அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார். யாரு? யூதாஸ் இஸ்காரியோத்து. ஆண்டவரோடு உடன் பயணித்தார், ஆனால் வாழ்க்கையில அர்ப்பணிப்பு இல்லை. அன்பானவர்களே, அர்ப்பண வாழ்வை நாம் கிறிஸ்துவத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் வாழ வேண்டும். ஒரு குடும்ப தலைவர், குடும்ப தலைவி, பெற்றோர்கள், பிள்ளைகள் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு கடமையாக இருக்கிறது. நாம் அதனை அர்ப்பண உள்ளத்தோடு செய்ய வேண்டும். இது என்னுடைய வேலை இல்லை, இது நீ பார்த்து கொள்ள வேண்டும். அல்லது மனைவி, இது என்னுடைய வேலை இல்லை, இது கணவனுடைய வேலை, அவர் பார்க்கணும் என்பது எந்த ஒரு குடும்பம் அப்படி சொல்றாங்களோ அங்கு அர்ப்பணிப்பு உள்ளம் இல்லை. அன்பார்ந்தவர்களே, கணவன் மனைவியாக குடும்பத்தில் நாம் ஒரே மனதோடு செயல்பட வேண்டும். ஒருவேளை பிள்ளைகள்
நம்மளுக்கு பின்பாக இருக்கலாம். பிள்ளைகள் அர்ப்பண உள்ளத்தோடு இருக்காமல் இருக்கலாம். அவர்கள் நீங்கள் படித்து வைத்திருக்கலாம், ஆனால் வேலைக்கு செல்லாமல் இருப்பார்கள். இப்படியாக பிள்ளைகளும் அர்ப்பண உள்ளத்தோடு இன்றைய உலகில் வாழ்வது இல்லை. ஒருவேளை பெற்றோர்கள் முதிர்ந்த வயதில் அதனை பார்த்து கொள்வது ஒவ்வொரு பிள்ளையுடைய கடமையாக இருக்கிறது. நாம் அர்ப்பண உள்ளத்தோடு நாம் பார்க்க வேண்டும். அன்பாதல் இப்படியாக குடும்ப வாழ்க்கையிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் அர்ப்பண உள்ளம் தேவை. நான் என்னுடைய பெற்றோர்களை நன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு ஆலயம் வரமாட்டேன், கடவுள் எனக்கு தேவை என்பது இல்லை. மாறாக அன்பாதவர்களே, இயேசுவை பின்பற்றும் நாம் அர்ப்பண உள்ளத்தோடு நாம் இருக்க வேண்டும். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து இறந்து உயிர்த்தெழுந்து அவர் சென்று விட்டார். சீடர்களெல்லாம் பயந்து போய் நிலையில் இருக்கிறார்கள். அப்பொழுது சீடர்களை அன்னை மரியாள் ஒன்று கூட்டி அவர்களை திடப்படுத்துகிறது. இதுதான் அர்ப்பணத்தின் ஒரு உறுதியாக நிலையாக இருக்கிறது. அன்பானவர்களே, குடும்ப வாழ்க்கையிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் அர்ப்பண உள்ளம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, ஃபாதர், நான் உடன் இருக்கிறேன், நல்லா உழைத்து கொண்டிருக்க அர்ப்பண உள்ளத்தோடு நான் குடும்பத்தில் இருக்கிறேன், ஆனால் தியாகத்தை என்னால் செய்ய முடியாது, என்னால் விட்டு கொடுக்க முடியாது, என்னால் இதை செய்ய முடியாது என்று எந்த ஒரு குடும்பத்திலும் ஆன்மீக உறவிலும் இருக்கக்கூடாது. அன்பானவர்களே, குடும்பம் என்பது தியாகத்தின் அடையாளமாக இருக்கிறது. நம்முடைய மகிழ்ச்சியை நாம் விட்டு கொடுத்த நம்முடைய குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை நாம் கொண்டு வர வேண்டும். ஒருவேளை கணவனுக்கு வெளி செல்வது மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனால் இந்த பிள்ளைகள் வீட்டில் இருப்பவர்கள், என்னுடைய தாய் என்னுடைய தந்தை என்னோடு இருக்க மாட்டார்களா என்ற மகிழ்ச்சி அந்த பிள்ளைகள் ஏங்குவார்கள். நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியை தொலைத்து அந்த பிள்ளைகளோடு நீங்கள் இருக்க வேண்டும். இதுதான் தியாகத்தின் அடையாளமாக இருக்கிறது. பொதுவாக குடும்ப வாழ்க்கையில தியாகம் என்று சொல்ல முடியாது, தந்தைகள் தான் குறிக்கும். எந்த ஒரு நிகழ்விலும் அவர்கள் தியாக உள்ளத்தோடு இருப்பார்கள். திருவிழா நாட்களில் அவர்களுக்கென்று துணியை முதலில் அவர்கள் வாங்க மாட்டாங்க. அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் துணிகளை வாங்கிவிட்டு தான் வேணுமெனா வாங்குவாங்க, இல்லைனா வாங்க மாட்டாங்க. அது இவ்வாறாக ஒவ்வொரு குடும்பத்திலும் தியாக மனப்பான்மை இருக்க வேண்டும். நேரத்தை நாம் தியாகம் செய்ய வேண்டும், பணத்தை நாம் தியாகம் செய்ய வேண்டும், நம்முடைய அதிகாரத்தை நாம் தியாகம் செய்ய வேண்டும். இவ்வாறாக தியாகம் நிறைந்த உள்ளத்தோடு ஆன்மீக வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, எந்த ஒரு குடும்பத்தில் தியாகம் இருக்கிறதோ அங்குதான் ஆண்டவருடைய ஆசீர் அதிகமாக இருக்கிறது. அன்னை மரியாள் தன்னுடைய மகிழ்ச்சிக்காக அல்ல, தன்னுடைய பாராட்டுக்காக அல்ல, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய பணி. எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் சொன்னாரோ அன்னை மரியாள் அதையும் வாழ்ந்து காட்டினார். அதனால் என்னுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என்னுடைய தாய், தந்தை, சகோதரர்கள், சகோதரி என்று மிக அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளி கொடுக்கிறார். அன்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறு இருக்கிறோம்? ஆன்மீக வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் உடனிருப்பு, அர்ப்பணம், தியாகம் நிறைந்த உள்ளத்தோடு நாம் இருக்கின்றோமா? அல்லது என்னுடைய மகிழ்ச்சி என்னுடைய அர்ப்பணம் என்று நம்மை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். அந்தோனியாரும் அன்னை மரியாளும் ஆண்டவரோடு இணைந்து ஆன்மீக குடும்பத்திலும் இரத்த உறவிலும் மகிழ்ச்சியோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். இப்படியாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய ஆன்மீக குடும்பம் எவ்வாறாக இருக்கிறது என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். அதற்கான வரத்தை வேண்டி தெய்வீக திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம்.